ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து என்னென்னா, நம்ம கும்பகோணம் போனோம் இல்லையா? அந்த கும்பகோணத்தில் எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் நம்ம போனோம், எத்தனை மணிக்கு நம்ம கிளம்பணும் அப்படிங்கிற வீடியோ தான் இது. நம்ம அன்றைக்கி வந்து 20ஆம் தேதி சனிக்கிழமை காலம்பரையே மத்தியானத்துக்கு நம்ம ரெடி பண்ண சாப்பாடு சார்ஸில் போட்டுருந்துருப்பேன். அந்த புளியோதரை, தயிர் சாதம், சட்னி, உருளைக்கிழங்கு, கேசரி, ஊறுகாய் எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் நைட் ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மறுநாள் கிளம்புற 7 மணின்னு நம்ம சொன்னால் தான் எல்லாம் அக்கா தங்கையெல்லாம் வந்து ஒரு இடத்துல அசம்பல் ஆகி நம்ம கிளம்புறதுக்கு ஒரு 8 மணி 8:30 மணி ஆகிடுது. எப்பயுமே நம்ம ஒரு 7 மணி சொன்னோம்னா 8 மணி ஆகிடும், 6 மணி சொன்னோம்னா 7 மணி ஆகிடும். அந்த மாதிரி நாங்கள் 7 மணி கிளம்பணும்னு நினச்சோம். எங்களுக்கு 8 மணி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு 8 மணி ஆகிடுச்சு. கிளம்பியாச்சு. ஆனால் அன்றைக்கி நைட்டு எனக்கு தூக்கமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமாக தூக்கம் இல்லை. அப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டு போனதுலேருந்து நம்ம இங்கே மேலூர் சைடில் நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம மதுரை மேலூர் டோல்கேட்டுக்கு முன்னாடி இந்த கருப்பண சுவாமி, அதாவது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கருப்பண சுவாமி. எனக்கு பொதுவாகவே கருப்பண சுவாமி ரொம்ப பிடிக்கும். காவல் தெய்வம் இல்லையா? நம்ம எங்கே போனாலும் அவரை முன்னாடி போக சொல்லிடுவேன். நீங்கள் முன்னாடி இல்லைங்கப்பா, நான் பின்னாடி வர்றேன், நீங்கள் தான் எனக்கு முன்னாடி வழிகாட்டணும் அப்படின்னு என்னுடைய உணர்வுபூர்வமாக பக்தியாக ஒரு கூட பிறந்த பரப்பாக அவரை நான் நினச்சிப்பேன். எங்கே அந்த சைடு நான் போனாலே, நான் போலைனாலுமே அவரை மனசில் நினச்சிப்பேன். அப்படியே நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டு போனோம். சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கும்பகோணம் நெருங்கின இடம்லாமே வந்து சூப்பராக இருந்தது. ரோடு எல்லாமே, ரோடு பார்க்குறதுக்கே என்னுடைய வீடியோவில் எப்பயுமே தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எங்கே கிளம்புறேன், எந்த ஊருக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறத நான் எப்பயுமே போட்டுருவேன். எங்கேருந்து கிளம்புறேன், எந்த ஊருக்கு நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் வீடியோ ஷார்ட்ஸாக போட்டிருந்திருப்பேன். அதனால தான் என்ன சமையல் வீடியோ கூட நான் நேற்றுக்கு தான் ஷார்ட்ஸில் போட்டிருந்திருப்பேன். அப்படியே நாங்கள் ஒரு வழியாக கும்பகோணத்தில் வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனோடனே என்னால் எடுக்க முடியல. வந்தோடனே ஒரு சரியான ஒரு டயர்டு ஃப்ரெண்ட்ஸ். என்ன தான் காரில் தான் நம்ம போகிறோம் வரோனாலுமே என்னென்னு தெரில, அன்றைக்கி நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. இங்கே பாருங்கள், எங்கள் அக்கா தங்கையெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நான் டக்குன்னு நம்ம அதாவது ஒரு வீடியோ எடுக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த இதோடைய எதுன்னு டக்குன்னு சரி அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கட்டும். நான் நார்மலாக தான் வீடியோ எடுத்ததே அவங்களுக்கு தெரியலை, நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. சரி இயற்கையாக எடுப்போமே அப்படிங்கிறனால தான் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் ரூம் வந்து நல்லா தான் இருந்தது, 4 பேர் தங்குற மாதிரி, ஏசி, அப்புறம் கபோர்டு எல்லாம் நிறையா இருந்தது. அப்புறம் எப்பயும் போல் வாட்டர் கேனு, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு எல்லாமே கொடுத்துட்டாங்க. வெளியில் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் சொன்னேன் பையன்கிட்ட, இந்த மாதிரி கோவில் பக்கத்தில், அதாவது கும்பேஸ்வரர் கோயிலுக்கிட்ட போடுப்பா அப்படின்னு. ஏன்னா நான் ஒரு யூடியூபரை நான் பார்க்க போனேன் கும்பகோணத்தில் வந்து. அவங்க என் பொண்ணு மாதிரி தான். சரி அவங்கள பார்க்க போகிறனால அவங்க தான் சொன்னாங்க, அம்மா நீங்கள் இந்த இடத்துல போடுங்கம்மா, உங்களுக்கு எல்லாமே பக்கம் தான், சுவாமி மலை பக்கம், அப்புறம் ஏதேதோ ஒரு கோயிலெலாம் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எனக்கு எந்த கோயில்னு எனக்கு ஞாபகம் இல்லை, நான் அந்த வீடியோலேயே ஞாபகப்படுத்தி நான் சொல்கிறேன். அப்புறம் எப்பயும் போலேயே பாத்ரூம் அந்த நல்லா நீட்டாக தான் இருந்தது. பாத்ரூம் எல்லாமே எப்பயும் போலேயே இருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் 2:30 மணிக்கு நாங்கள் வந்தது, 1 மணி 12:45 வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரூமுக்கு 1 மணிக்கெலாம் வந்துட்டோம். நம்ம வந்து எப்பயுமே நம்ம போகிற டயத்தை மட்டும் நான் கணக்கு பண்ண மாட்டேன். மதுரையிலேருந்து நம்ம கும்பகோணம் போகிறதா இருந்தால் ஒரு 4 மணி நேரம் ஆகுதா, நான் அவங்ககிட்ட 5 மணி நேரம் தான் நான் சொல்லுவேன். நானும் 5 மணி நேரம் தான் நான் டைம் எடுத்துக்குவேன். ஏன்னா நம்ம இடையில ரெஸ்ட் ரூம் நிப்பாட்டுவோம், காஃபிக்கு நிப்பாட்டுவோம், சாப்பாட்டுக்கு நிப்பாட்டுவோம். அப்போ அந்த டைம்லாம் நமக்கு ஈக்குவல் ஆகிடும். அப்படியே நாங்கள் முடிச்சுட்டு நான் அவங்கக்கிட்ட யூடியூபர் அவங்க அந்த பொண்ணுகிட்ட போய் எல்லாம் கேட்டுட்டு சுவாமி மலைக்கு இவங்கள ரூம்லேருந்து இவங்களை பிக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் தம்பிகிட்ட, டிரைவர் தம்பிகிட்ட. அப்படியே நாங்கள் வந்து, அவர் டிரைவர் தம்பி கிடையாது, எங்கள் ஏரியாவில் 15 வருஷமாக பழக்கம், நமக்கு கூட பிறந்த பிறப்பு மாதிரி தான். பாதுகாப்பு, நம்ம லேடிஸாக போகிறோம், அதனால் ஒரு பாதுகாப்பாக ரொம்ப நமக்கு வந்து ஹெல்ப்பாக இருப்பார். அப்படியே நாங்கள் சுவாமி மலை அப்படியே பேசிகிட்டே நாங்கள் சுவாமி மலையில் இப்போ ஏதோ லிஃப்ட்டு பாதைன்னு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒரு 6, 7, 8 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போதெல்லாம் இந்த மாதிரி லிஃப்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் லிஃப்ட்டு இருந்ததான்னு. எனக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லை. அப்படியே சுவாமி மலையை பார்த்துட்டு 100 ரூபாய் டிக்கெட் தான் எடுத்துகிட்டு போனோம். சுவாமியை சூப்பராக தரிசனம் பண்ணோம். தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கார் பார்க்கிங்க்கு வந்துட்டு நம்ம காரை எடுத்துக்கிட்டு அங்கே வந்து ஐயனாதேஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம சுவாமி மலை பக்கத்தில் ஐயர்நாதீஸ்வரர் தான் நினைக்கிறேன், சாரியா எனக்கு தெரியலை. ஐயர்நாதீஸ்வரர் தான், ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை பாருங்கள் உங்கள்கிட்ட திரும்ப நான் சொல்லி பார்க்குற மாதிரியே உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் உண்மையிலே சொல்லி தான் பார்க்குறேன். எனக்கு அது தெரியல, நான் தெரிஞ்சால் உங்களுக்கு நான் அதை வந்து பேர் போடுறேன். அப்படியே நம்ம வந்து கார் பார்க்கிங்கை எடுத்துகிட்டு நாங்கள் அங்கே வந்து
நம்ம சங்கரபாணி சங்கரபாணி நான் நினச்சேன். ஆனால் சாரங்கபாணி டெம்பிள் தான் அது. வந்து பார்த்திங்கன்னா சிவன் தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் அது கடைசியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அயந்த சயன பெருமாள். நம்ம ஒரு ஒரு தடவை போயிருந்தால் நமக்கு அது தெரிஞ்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தெரியலை. இந்த மாதிரி நம்ம யூடியூப்பு நம்ம கேள்விப்படுறது அப்படின்னு தான் நம்ம சரி அடுத்து அந்த கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி மலையை இது பண்ணிவிட்டு இந்த அயர்நாதேஸ்வரராக அந்த யூடியூப்பில் பொண்ணு தான் சொன்னாங்க. வந்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தண்ணி பார்த்திங்கன்னா, ஏன்னா 19ஆம் தேதி மதுரையாக இருக்கட்டும் எல்லா ஊர்லேயுமே அன்றைக்கி மழை, நல்ல மழை அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் ஊர்லெலாம் நீங்கள் வீடியோ பார்க்குற உங்கள் ஊர்லெலாம் மழை இருந்துச்சான்னு சொல்லுங்கள். அதாவது நான் சொல்கிறது வெள்ளிக்கிழமை, நான் மார்க்கெட் கூட போகல, நல்ல ஞாபகம் இருக்குது. உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் நல்லா சுற்றி பார்த்தோம். அதாவது கும்பகோணத்தில் ஒவ்வொரு கோவிலுமே ஃப்ரெண்ட்ஸ் பெருசு. நம்ம நடந்து பிரகாரம் வர்றதுக்கே ஒரு 1/4 மணி நேரம் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நாங்கள் அங்கே போகும்போதே மணி 7 மணி ஆகிடுச்சு. அப்போ கொஞ்சம் இருட்டாகிடுச்சு. நாங்கள் உள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இது எல்லாமே உள்ள பிரகாரங்கள். நான் வந்து ஷார்ட்ஸ் மோடில் எடுத்தேன், அப்புறம் விலாக் மோடில் எடுத்தேன். எது நினச்சிக்காதீங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து தண்ணியில் நடந்துட்டு போகிறனால நான் எப்படி எடுத்தேன்னு எனக்கே தெரியலை. ஆனாலும் உங்களுக்கு இதை கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக நாங்கள் நடக்கிற இது ஃபுல்லாகவே இதுதான் வந்து மூலவருடைய கோபுரம். கோபுரம் பார்த்தாலே கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஃபுல்லாக தண்ணி, முழங்கால் அளவுக்குன்னு சொல்ல முடியாது. அந்த மொட்டிக்கால், அதை நம்ம கொலுசு போடுவோம் இல்லையா காலுக்கு, அந்த அளவு தண்ணி இருந்தது. ஆனால் வெளியில் வந்து அரைக்கால் வரையும் நனைஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் வீடியோ எடுக்கும்போது நிலாவுடைய வெளிச்சத்தை பாருங்கள். அந்த இருட்டுக்கும் அந்த நிலாவுடைய வெளிச்சத்துக்கும் அப்பப்பா, நம்ம கோயில் ஸ்தலங்களுக்கு போனாலே அது என்னமோ தெரில, ஒரு ஆனந்தமான ஆனந்தம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கோயிலாக தானே போயிட்டுருக்கோம். நம்ம எத்தனை வெளி இடத்துக்கு போனாலும், கேரளா, மூணாறு, இந்த மாதிரி வாகமன் எங்கே போனாலும் அதெல்லாம் நம்ம பிள்ளைங்களோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக அது நம்ம ஃபேமிலி ட்ரிப்பு. ஆனால் அந்த கோயில்களுக்கு போகும்போது நிதானமாக சுவாமி பார்த்துட்டு நான் எங்கே போனாலும் ஒரு 10 நிமிஷம் நின்றுவேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே அது என்னமோ எனக்கு அந்த மாதிரி பழக்கமாகிடுச்சு. அவங்களோட நான் மிங்கிள் ஆகிடுவேன், அவங்களோட நான் பேச ஆரம்பிச்சிடுவேன். அது பெருமாளாக இருந்தாலும், சிவனாக இருந்தாலும் சரி, மீனாட்சியாக இருந்தாலும் சரி, ராகவேந்திர சுவாமியாக இருந்தாலும் சரி, எந்த தெய்வத்துக்கு போனாலும் சரி, நான் அவங்களோட நின்று பேச ஆரம்பிச்சிடுவேன். அது ஏதோ எனக்கு அந்த ஒரு இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு, எனக்கு அவங்க கொடுத்த கிஃப்ட்டுன்னு தான் நினைக்கணும். இங்கே பாருங்கள், இது எல்லாமே தண்ணி தான். இப்போ நாங்கள் வெளியில் வரோம் ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் வரும்போது இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும், நம்ம சேரீ கட்டியிருக்கும் போது அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி அன்னீஸியாக இருக்கும். ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நடந்து வந்துட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸில் உள்ள நந்தி வந்து சிவனை பார்க்குற மாதிரி. இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே நாங்கள் வந்து சாரங்கபாணி, நான் நினைக்கிறேன் சாரங்கபாணியா இல்லை சாரங்கபாணி சக்கரபாணியான்னு தெரில. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டுருக்கிற வரையுமே எங்களுக்கு ஒரே குழப்பமாக தான் இருந்துச்சு. சாரங்கபாணி டெம்பிள், நாங்கள் சிவன் கோயில் தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா முன்ன பின்னே நம்ம போனது இல்லையா, அதனால் எனக்கு தெரியலை. சிவனாக தானே, கும்பகோணம் ஃபுல்லாகவே சிவன் தானே. உள்ளே போனால் சொல்ல வார்த்தை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பெருமாள் வந்து ஸ்ரீரங்கத்தில் எப்படி பள்ளி கொண்டு எந்த சயனத்தில் இருப்பார், அந்த மாதிரியே இங்கே பெருமாள் கோவிலில் அப்புறம் உபன்யாசம் எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. சூப்பராக சுவாமி பார்த்தோம். உங்களுக்கு தெரியும், எல்லா கோவில்லையுமே சுவாமி மூலவரை வந்து எடுக்கக்கூடாது நியாயப்படி. ஆனால் நான் சில நேரம் முயற்சி பண்ணுவேன். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு, வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பெருமாளை பார்த்துட்டு அப்படியே மறுநாள் காலையில் ஒரு 8 மணிக்கு கும்பேஸ்வரர் கோயிலுக்கு வந்து அந்த யானைக்கு உள்ள அறிவு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடில் ஊற்றிக்குது, அந்த தண்ணி எடுத்து குடிக்குது. உண்மையிலேயே இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நமக்கு அந்த ட்ரிப்பே வந்து நமக்கு ஒரு பூர்த்தியான மாதிரி இருக்கும் இல்லையா. அங்கே பாருங்கள், சைடில், அந்த சைடில், இந்த சைடில். நம்ம கூட அப்படிலாம் யோசிப்போமானே தெரில ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாட்டில் போவோம். ஆனால் இவங்க இதெல்லாம் பண்ணும்போதெல்லாம் அவங்களுக்குலாம் எவ்வளோ ஒரு அறிவு, அவங்களுக்குலாம் அந்த ட்ரைனிங்காக என்னன்னே தெரில. அப்படியே கும்பேஸ்வரர் கோயிலில் நல்லா சிவனை பார்த்துட்டு சூப்பராக சிவனை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்து நம்ம அந்த சிவன் கோயிலை திருவடை மருதூர் தான், கண்டிப்பாக திருவடை மருதூர் தான். இதுக்கு நாங்கள் போயிட்டுருக்கும்போதே நான் கூட நேற்றுக்கு வந்து போட்டிருந்திருப்பேன், ஒரு சிவன் வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி. அப்போ உள்ளே வந்து அந்த சுவாமிகள் வந்து எங்ககிட்ட சொன்னார், இந்த மாதிரி ஆதிசங்கரர் அந்த தமிழ்நாட்டிலேயே வந்து இந்த சிவனுக்கு மட்டும்தான், இந்த சிவன் மட்டும்தான் ஆதிசங்கரருக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி. எங்களுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது. நான் என் வயசுக்கு இவ்வளோ இந்த மாதிரி நான் சிவனை பார்த்ததில்ல. நான் அதை இதில் கூட நான் போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள், எல்லா கோயிலுமே பெரிய சிலைகள் தான்
ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், திருவடை மருதூர் தான். இங்கே வந்து என்னென்னா அந்தந்த ராசிக்கு அவங்கவுங்களுடைய ராசிக்கு விளக்கு போடுறாங்க. அதை திருமணமாகாதவங்களுக்கு வீடு கட்டணுமா, இல்லை குழந்த பாக்கியம் வேணுமா, என்னென்னா அவங்க மனசில் அதாவது இது 3மே ஒருத்தருக்கு வந்து மெயினான விஷயம் இல்லையா? ஒரு வீடு, கல்யாணம், குழந்தை பாக்கியம். இந்த 3 வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த 3மே எல்லாருக்குமே முக்கியமானது. அப்படியே வந்து சுவாமியை பார்த்துட்டு நல்லா வேண்டிட்டு விளக்கெல்லாம் படைச்சி அதுக்கப்புறம் இங்கே துர்க்கை அம்மன், பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன், அது ஒரு 10 கிலோமீட்டரோ என்ன மருந்து நாங்கள் கூகுள் மேப்பில் போட்டு தான் போயிட்டுருக்கோம். பட்டீஸ்வரத்தில் வந்து இந்த துர்க்கைக்கு வந்து தனியாக சன்னதி இருக்கிறது இந்த பட்டீஸ்வரம் தான் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து சிவன், மங்களாம்பிகையா பாலாம்பிகையான்னு எனக்கு தெரியல, மறந்து போய்ட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவே பாருங்களேன், எடுத்து நம்ம 4 நாள் கழித்து நம்ம போஸ்ட் பண்ணும்போது சில விஷயங்கள் நமக்கு இதாகிடுது. அங்கே பட்டீஸ்வரத்துலேயும் துர்க்கை அம்மனுக்கு நாங்கள் போகும்போது 12:30 மணிக்கு அந்த நைவேத்தியம் பண்ணுவாங்க இல்லையா, உச்சிக்கால பூஜை, அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே நல்ல ஒரு 6 கோயில் போனோம், 7 கோயில். ஒரு ஆத்ம திருப்தி, மன திருப்தி, ரொம்ப திருப்தியாக இருந்தது. அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அந்த சுவாமியெல்லாம் பார்த்துட்டு நான் என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அக்கா தங்கையோட போகும்போது நமக்கு ஒரு பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ என் மருமக பொண்ணுகள்லாம் வந்தாங்கன்னா நல்லா பேசுவாங்க. அது இல்லாமல் நம்ம அக்கா தங்கையோட போகும்போது நம்மளுடைய லைஃப், இப்போ மருமக பொண்ணுகளோட பேசுகிறதுங்கிறது அந்த வேறு டாப்பிக்காக இருக்கும். நம்ம அக்கா தங்கையோட வந்து போகும்போது நம்ம அம்மா அப்பா, நம்ம வளர்ந்த விதம், நம்ம வந்த விதம், நம்ம இப்போ எப்படி இருக்கோம், அந்த மாதிரி ஒரு பேச்சு, அப்புறம் கோயிலை சார்ந்த பேச்சுக்கள் எல்லாமே அது ஒரு ஒரு அமைதி. இந்த கும்பகோணம் ட்ரிப்பு வந்து இன்னுமே இங்கே 4-5 கோயில் பாபநாசம் போகணுன்னு நினச்சோம். ஆனால் பாபநாசம் வந்து ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிறனால அதை நாங்கள் கட் பண்ணிட்டோம். அந்த ட்ரிப்பை நாங்கள் இது பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் வந்துட்டு ரூமுக்கு வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு ரூம்காரங்க வந்து எதுவுமே சொல்லலை எங்களுக்கு. செக் அவுட் வந்து நாங்கள் மத்தியானம் 1 மணிக்கு 12:30 மணிக்கு பண்ணோம். செக்இன் வந்து 12 மணிக்கு 12:30க்கு பண்ணோம். செக் அவுட் வந்து மறுநாள் 2 மணிக்கு 2:30க்கு தான் பண்ணோம், 3 மணிக்கு. அப்படியே அங்கே செக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே பெரிய கோயில் தஞ்சாவூர், நாங்கள் பெரிய கோயில் நிறையா தடவை போயிருக்கோம், என் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. கடைசி தங்க வந்து நான் போகவே இல்லைக்கா அப்படின்னு சொன்னால், சரி ஓகே நம்ம வர வழி தானே, கோயில் நடை திறந்துடுச்சுன்னா நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நடையும் திறந்துடுச்சு. எத்தனை தடவை கோயிலுக்கு போனால் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அந்த ஒரு மன நிம்மதி. எத்தனை தடவை போனாலும் நம்ம கோவிலுக்கு போகும்போது அது தனி ஒரு ஆத்ம திருப்தி தான், மன நிறைவு தான். அப்படியே நாங்கள் கோயிலுக்கும் போயிட்டு சுவாமி வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டிருந்துருப்பேன், வீடியோ எடுத்துட்டேன். எனக்கும் நம்ம தஞ்சாவூரில் வந்து ஃபோன் அலவுடு தான். நியாயப்படி நம்ம மூலவரை வந்து எடுக்கக்கூடாது. நான் எத்தனையோ தடவை நான் எடுத்தாலும் அந்த முகம் வந்து நமக்கு பளிச்சுனே தெரியாது. அதுதான் கடவுளுடைய ஒரு அனுகிரகம். நீ எடுக்கிறியா, நான் உனக்கு முகத்தை காமிச்சாதானே அப்படின்னு சில அவங்களுக்கும் இருக்கும் இல்லையா. அதனால் கண்டிப்பாக முறையில் நம்ம மூலவரை எடுக்கக்கூடாது. சரி நம்ம வீடியோவில் போடுறதுக்குன்ற ஒரு எல்லோரும் பார்க்கட்டும், நம்ம எப்படி நம்ம சுவாமியை பார்த்தோமோ அதே மாதிரி வியூவர்ஸும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அதே மாதிரி நான் சிவனையும் எடுத்திருப்பேன். ரொம்ப கூட்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர கூட்டம். ஆனால் மூலவர்கிட்ட கூட்டம் இல்லை. என் தங்கைக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே அங்கே 2-3 ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு, கார் பார்க்கிங் இடமே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போயுமே கோவிலுக்கு எய்த்தா அப்படி தான் நம்ம வந்து கார் பார்க்கிங் நிப்பாட்டுவோம். அதனால் கார் பார்க்கிங்கை அங்கே நிப்பாட்டிட்டு வந்து நாங்கள் ரொம்பலாம் சுற்றலை. ஏன்னா நாங்கள் இங்கேயே எங்களுக்கு 6 மணி ஆகிடுச்சு. நம்ம அப்புறம் அங்கேருந்து நம்ம இடத்துக்கு வரணும், மதுரைக்கு வரணும்னா அப்புறம் இடையில ஒரு காஃபியே சாப்பிடல. நாங்கள் நைட்டு 8:30 மணிக்கு வந்து தான் அடையாரில் வந்து இங்கே மேலூர் அடையாரில் வந்து தான் காஃபி சாப்பிட்டோம். இந்த ட்ரிப்பு வந்து சூப்பராக ஒவ்வொரு ட்ரிப்புமே எங்களுக்கு சூப்பராக போகுது. ஆனால் இந்த ட்ரிப்பு நாங்கள் திடீர்னு எடுத்த முடிவு தான், நான் கும்பகோணம் போகணுங்கிறது. அது எதனால் இந்த முடிவை எடுத்தோம், ஏன் டக்குன்னு நான் இந்த முடிவை எடுத்தேன், ஒரு 4 நாளில் தான் முடிவை எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எதனால் அந்த முடிவை எடுத்து இத்தனை கோயிலுக்கு நம்ம கும்பகோணத்துக்கு நாங்கள் போனோம் அப்படிங்கிற ஒரு வீடியோ உங்களுக்கு அடுத்த தடவை நான் கோயிலுக்கு போகும்போது ஒரு நியூ என்ட்ரி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நியூ என்ட்ரினா ஒரு பொருளோட ஒரு நியூ என்ட்ரி கொடுக்குறேன். அது நம்மளோட ட்ராவல் பண்ணுற ஒரு பொருள் தான். அந்த இதோட உங்களுக்கு நான் வந்து நியூ என்ட்ரி கொடுத்து நான் சொல்கிறேன். அதனால தான் நான் அவசரமாக இந்த ட்ரிப்பு நாங்கள் போட்டோம். ஆனாலுமே சூப்பராக இருந்தது. எல்லா கடவுளுடைய ஒரு அனுகிரகமும் எல்லாருக்கும் கிடைக்கணும். சொல்லுவாங்க இல்லையா, நம்ம என்ன சந்தோஷப்படுறோமோ அதே மாதிரி மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக சகல சௌபாகியங்களோட அவங்க நினச்சது எல்லாமே அவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனதார நான் வேண்டிக்கிட்டேன். என்னுடைய வீடியோவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் கொடுக்குறீங்க. ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு
என்ன சொல்கிறது, நாங்கள் கோவிலேருந்து கிளம்பும்போது மணி 6:30 மணி இருக்கும். நல்லா அங்கே ஒரு இடையில கொஞ்சம் தூரம் மழை வந்துச்சு. இங்கே பாருங்கள் கூட்டம். இன்னும் நான் இந்த கோவில் வீடியோ முடியலை. இங்கே பாருங்கள் கூட்டம். இப்போ நான் ஷார்ட்ஸ் தான் எடுத்திருந்திருப்பேன், நான் ஷார்ட்ஸும் போட்டிருந்திருப்பேன். இங்கேருந்து பார்த்தாலே சுவாமி வந்து என் தங்க கூட சொல்லிட்டு இருந்தா, ஐயோ சுவாமி பார்க்க முடியுமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நான் எப்பயுமே ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் நினைப்பேன், நமக்கு பிராப்தம் இருந்தால் நமக்கு காட்சி கொடுப்பாங்க. நம்ம அவங்கள பார்க்கணுன்னு நினைக்கிறத விட அவங்க நம்மளை பார்க்கணுன்னு நினைக்கணும். எங்கே போனாலும் அந்த தடங்கள் இல்லாமல் எங்களுடைய விஷயத்தில் நம்ம என்ன உள் உணர்வில் நினைக்கிறோமோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை மனம் போல் மாங்கல்யம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நமக்கு எல்லாமே கிடச்சிடாது. ஆனாலும் கிடச்சதை நினச்சிட்டு நம்ம சந்தோஷப்பட்டுட்டு நம்ம இருந்துட வேண்டிதான். நிறையா கோவிலுக்கு போகிறோம். அது எந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணியமோ இந்த ஜென்மத்தில் எங்களுக்கு அது நடக்குது, எனக்கு நடக்குது. இங்கே பாருங்கள் கொஞ்சம் நேரம் மழை வந்தது. இங்கே இந்த ரோடெல்லாம் பார்த்தா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரோடு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்படியே நாங்கள் வந்து மதுரையும் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இந்த லைட்டு வெளிச்சத்துக்கும் நாங்கள் அந்த ரோடு போகிறதுக்கும் நமக்கே ஒரு வீடியோ எடுத்து நம்ம ஷார்ட்ஸில் நல்ல பாட்டு போட்டு போடலாம் அப்படின்னு தான் நமக்கு தோணும் இல்லையா. இதெல்லாம் நாங்கள் முன்னாடிலாம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்னு நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பாலம் மதுரை பாலம் தான். அந்த மதுரை பாலம் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள். நான் குழு கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். மதுரைக்கு வந்தவங்களுக்கும் சரி, மதுரையில் இருக்கிறவங்களுக்கும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நியூ விலாகில், அதாவது நியூ வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், தமிழே சொல்கிறேன், புது ஒரு பொருளோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது என்ன பொருள்னு அப்போ பாருங்கள். ஓகே, அப்போ நான் சொன்னதுக்கும் நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கும் உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிறவங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.